ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாட்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவிருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீபர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 42. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தன் பெற்றோர்கள் ஸ்ரீ பாப்பன்னாரியா ஸ்ரீ நரசிம்மவர்மா ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டிக்கு தெய்வீக தரிசனம் அளித்தல். முதல் மறையாக தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தத்த திகம்பரா என்ற நாம ஜபத்தை, மறை என்றால் வேதம், அதை வேதமாக முதல் முறையாக உச்சரித்தல். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி எல்லா நேரங்களிலும் தன் தெய்வீக தரிசனத்தை தன் பெற்றோர்கள் ஸ்ரீ பாப்பன்னாரியா ஸ்ரீ நரசிம்மவர்மா மற்றும் பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டிக்கு அளித்தல். மதிய உணவுக்கு பின்னர் ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் அன்று ஒரே இரவு மட்டும்
சூத்திரர்களின் வீட்டில் தத்த தீட்சை அளித்தார். வழக்கமாக தீட்சைக்கு பரிந்துரைக்கப்படும் கோட்பாடுகளை அவர் செய்யவில்லை. அவர் பக்தர்களின் கைகளில் ஒரு நூலை மட்டும் கட்டிவிட்டு அவர்களை பஜனை பாட வைத்தார். பீடிகாபுரத்தில் உள்ள பிராமணர்கள் இது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதற்கு மாறாக இருக்கின்றது என்று கருதினர். மேலும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தன்னை ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி என்று கூறியதையும், தன்னை நினைத்த மாத்திரத்திலேயே பக்தர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும் என்றும் அவர் கூறியதை அவர்கள் வன்மையாக கண்டித்தனர். அவர் கூறியவை அனைத்தும் சாஸ்திரங்களை கேலி செய்வது போல் இருப்பதாக அவர்கள் எண்ணினர். அனைத்து பிராமணர்களும் இந்த விஷயத்தை ஸ்ரீ சங்கராச்சாரியாரிடம் தெரிவித்து ஸ்ரீ பாப்பண்ணாரியாவையும் ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவையும் பிராமண ஜாதியை விட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். எனினும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் திடீரென காணாமல் போனது விவாதத்திற்கு வந்தது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் சம்மதம் இல்லாமல் எந்தவித சிறப்பு பெயரும் அளிக்கப்படுவது இல்லை. ஆகவே அவர்கள் ஒரு 16 வயதுடைய சிறுவனை ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியின் அவதாரம் என்று கூறிக்கொள்வது தெய்வீகத்துக்கு எதிரான துரோகம் என்று எண்ணினார்கள். சில நயவஞ்சக பிராமணர்கள் ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் வீட்டிற்கு வந்து தாங்கள் வருத்தப்படுவது போல் வெளிப்படுத்தினர். வீட்டில் இருந்தவர்கள் எவரும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் மறைந்து விட்டதை எண்ணி வருத்தப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ பாப்பண்ணாரியா இப்பொழுது ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி இன்னும் பிரகாசமாக ஒளிரப்போகின்றார். அந்த மகா பிரபு எங்கள் வீட்டில் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் என்கின்ற உருவத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் எங்களுக்கு பேரானந்தத்தை அளித்தார். அவர் எங்கள் கண்களை கட்டியிருந்த மாயையின் திரையை அகற்றிவிட்டார். இன்று எங்கள் கண்களின் இமையாக இருக்கின்றார். அவர் இப்பொழுது முன்பை விட அதிகமாக எங்கள் அகக்கண்களில் தெய்வீக தரிசனம் அளித்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று கூறினார். வந்திருந்த பிராமணர்கள் அனைவரும் திடுக்கிட்டனர். உட்புறத்தில் கரை படிந்த எண்ணங்களும் வெளிப்புறத்தில் அனுதாப வார்த்தைகள் கொண்ட அவர்கள் அங்கிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அகண்ட சௌபாகியவதி ஸ்ரீ சுமதி மகாராணி, ஸ்ரீ அப்பலராஜ சர்மா மற்றும் அவருடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர். ஸ்ரீ அப்பலராஜ சர்மா, முன்பு எங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை பற்றிய பல கவலைகள் இருந்தன. எங்கள் மனம் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றது. நாங்கள் அவரை நினைத்த மாத்திரத்தில் அவர் எங்கள் மனக்கண் முன் தோன்றி விடுகின்றார். நாங்கள் விரும்பிய உடனேயே அவர் ஸ்தூல உடலுடன் எங்களுடன் பேசுகின்றார். ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமிக்கே பெற்றோர் ஆகிவிட்டதால் நாங்கள் பிறந்த பலனை அடைந்து விட்டோம். எங்களுக்கு முன்பு எப்பொழுதும் இல்லாத சந்தோஷம் இப்பொழுதுதான் இருக்கின்றது என்று உறுதியாக கூறினார். அங்கிருந்த சூழ்நிலை பிராமணர்கள் நினைத்ததற்கு மாறாக இருந்தது. ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டி
உன்னதமான பிராமணர்களே, முன்பெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடன் சில மணி நேரங்கள்தான் செலவழித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது எங்கள் மனக்கண்ணில் எப்பொழுதும் உலாவுவது மட்டுமல்லாமல் ஸ்தூல உடலுடன் எங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கின்றார் என்றார். ஸ்ரீ நரசிம்மவர்மா பிராமணர்களிடம், எங்கள் கண்களை கட்டியிருந்த மாயத்திரை இப்பொழுது விலகிவிட்டது. எப்பொழுதும் பேரானந்தத்தை அளிப்பவரும் தெய்வீக பேரானந்தத்தில் மகிழ்ச்சி அடைபவருமான அந்த ஸ்ரீ மகாபிரபு எங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடன் கேலி செய்து கொண்டும் எங்களுடனும் எங்களுக்கு பின்னாலும் விளையாடிக் கொண்டும் எங்கள் கண் பார்வையிலேயே இருக்கின்றார். முன்பை விட இப்பொழுது அதிகமாக ஸ்தூல உடலுடன் தரிசனமும் அளிக்கின்றார் என்று கூறினார். இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலில் இருந்த சந்நியாசியிடம் தெரிவிக்கப்பட்டது. சந்நியாசிக்கு மனக்கிளர்ச்சி ஏற்படத் தொடங்கியது. அவர் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தன்னை தெளிவாக ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி என்று கூறிவிட்டு இப்பொழுது மறைந்து விட்டார். வேறு எந்த தெய்வத்தையும் குறிப்பிடாமல் நான் வணங்கும் ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியின் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியென்றால் ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமிதான் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் அவதரித்திருக்க வேண்டும். அவருடைய இந்த அவதாரம் உண்மையெனில் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக துன்பத்தை சந்திக்கப் போவதும் உண்மை. ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமிக்கு ஒரு வினோதமான குணம் உண்டு. அவர் எனக்கு சங்கடங்களை வரவழைத்துவிட்டு அதில் சந்தோஷம் அனுபவித்துவிட்டு நான் முழுமையாக சரணடைந்த பின்னர் என்னை காப்பாற்றுவார். இதுதான் அவருடைய குணம். பல பிராமணர்கள் என்னை பெருமளவு பணத்தினால் கௌரவப்படுத்தியது ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமியின் கருணை என்று எண்ணினேன். ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி கருணையில் எனக்கு மட்டுமேயான சிறப்பான தண்டனைகள் ஏதாவது இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டார். மேலும் அவர், ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி, நான் பெயர், புகழ் மற்றும் பணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பது தெரியும். என்னை பின்தொடர்ந்த பிராமணர்களும் பணத்திற்கு அலைபவர்கள்தான். என்னிடமோ இந்த பிராமணர்களிடமோ எந்தவித ஆன்மீக சக்தியும் இல்லை. பணம் சம்பாதிக்கவே தத்த தீட்சை ஏற்பாடு செய்யப்பட்டது. தத்த தீட்சை எடுத்து கொண்டவர்களின் ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் தாங்கள் சரியான முறையில் தீட்சையை கடைபிடிக்கவில்லை என்று எண்ணிக்கொள்ளுவார்கள். இதே அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறிவிட்டால் அது தீட்சையின் பலனால்தான் என்று நம்புவார்கள். வினோதமான மற்றும் விசித்திரமான செயல்முறையின் மூலம் என்னை பிரச்சனைக்குள் தள்ளிவிடப் போவது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் அல்லவா என்று அந்த சந்நியாசி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். இதற்கு இடையில் ஒரு வயதான பிராமணர் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். அவர் தன்னுடைய பெயர் நரசிம்மகான் என்றும் காஸ்யப்ப கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறினார். தான் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து ஸ்ரீ குக்குடேஸ்வரரை தரிசிப்பதற்காக வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் அங்கு ஒரு பரமஹம்ச பரிவிராஜகர் ஒருவர் தத்த தீட்சை அளித்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு அவருடைய தரிசனத்திற்காக வந்ததாக கூறினார். அவர் தன் இடுப்பில் இரகசியமாக பல வராகன்கள் கொண்டு வந்திருந்தார். அவர் அத்தனை வராகன்களையும்
சந்நியாசிக்கு தட்சிணையாக அளித்தார். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவுடன் சந்நியாசியானவர் சந்தோஷத்தில் மூழ்கினார். தீட்சை தொடங்குவதற்காக சந்நியாசி அந்த வயதான பிராமணரின் கையில் கமண்டலத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுவதற்காக அவருடைய கையை நீட்டச் சொன்னார். பிராமணர் கையை நீட்டினார். தண்ணீருடன் சேர்ந்து ஒரு தேளும் அவர் கையில் விழுந்தது. பின்னர் அந்த பிராமணருடைய தொனி உறுதி வாய்ந்ததாக மாறியது. அவர், கமண்டலத்தில் இருந்து நீரை என் கையில் ஊற்றி அதை குடிக்கச் சொன்னீர்கள். என்ன ஒரு அற்புதம்! நீங்கள் பல வருடங்களாக செய்த தவத்தின் பலன் இப்போது எனக்கு வழங்கப்பட்டது. நான் அந்த அருளை பீடிகாபுரத்திற்கு வழங்குகின்றேன் என்றார். சந்நியாசி ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து போனார். அந்த வயதான பிராமணர் ஒரு நொடியில் மறைந்து விட்டார். திடீரென ஒரு பிராமணர் தனக்கு தேள் கொட்டிவிட்டதாக கதறினார். அந்த பிராமணர் சந்நியாசியிடம் தீட்சை பெற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். தேள் கடிக்கு மருந்தாக அந்த பிராமணன் மீது சில மந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. எனினும் அவருடைய வலியானது குறையவே இல்லை. பல்வேறு விதமான மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஸ்ரீ குக்குடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. நிறைய அளவு கற்பூரம் ஏற்றப்பட்டது. அந்த பிராமணர் மயங்கி விழுந்தார். அவர் வாயிலிருந்து நுரை வெளியானது. அவரை தேள் கொட்டவில்லை, பாம்பு கொத்திவிட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டது. சிலர் அந்த மகாராஷ்டிர பிராமணரின் கையில் ஊற்றப்பட்ட தண்ணீருடன் தேள் விழுந்ததை கவனித்திருந்தனர். அதனால் அந்த தேள்தான் இந்த பிராமணரை கொட்டியிருக்க வேண்டும் என்று கூறினர். பீடிகாபுரத்தில் என்ன விதமான வதந்திகள் தோன்றி அது எவ்வளவு வேகமாக பரவி மக்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்ரீ குக்குடேஸ்வரர் சிலைக்கு அபிஷேகம் செய்தும் சுயம்பு ஸ்ரீ ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டாலும் அந்த பிராமணரின் கேள்கடி வலியானது குறையாததற்கு தத்த தீட்சை அளித்த அந்த சந்நியாசிதான் காரணம் என்று சிலர் சந்தேகித்தனர். அந்த மகாராஷ்டிர பிராமணர் அளித்த வராகன்களுக்கு பதில் கரிக்கட்டைகள்தான் இருந்தது. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர்தான் அந்த பாணியில் தன்னை தண்டிக்க வந்தது என்று அந்த சந்நியாசிக்கு பயத்தில் இதய துடிப்பு அதிகமானது. பீடிகாபுரத்தில் ஒரு வினோதமான வதந்தி ஒன்று பரவியது. மலை மற்றும் பள்ளத்தாக்குகளில் வசிக்கும் மந்திர தந்திரங்கள் நன்கு அறிந்த கோய மற்றும் செஞ்சு மக்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு கலை ஒன்று இருக்கின்றது. அந்த சந்நியாசி அந்த கலையை அந்த பிராமணர் மீது பயன்படுத்தி விட்டார் என்றும், அந்த வித்தையில் தண்ணீரில் இருந்து தேள் வடிவத்தில் ஒரு ஆவி வெளிவரும். அது யாரையாவது கடித்துவிட்டு பாம்பாக மாறிவிடும். அது பாம்பாக மாறும் அந்த நொடியில் தேள் கொட்டியவருக்கு வாயில் இருந்து நுரை வெளிவரும். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாம்பு ஆவியாக மாறிவிடும். பாம்பு ஆவியாக மாறியவுடன் தேள்கடி பெற்ற அந்த நபர் பைத்தியம் போல குதிக்கத் தொடங்குவார். அந்த ஆவி சிறிது நேரத்திற்கு பின் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு அந்த நபரை விட்டு வெளியேறி மற்றவர்களின் வீட்டுக்குள் நுழையும். அந்த வீடுகளில் இருந்து பணத்தை திருடி தன் முதலாளியிடம் ஒப்படைத்து விடும். பீடிகாபுரம் வதந்திகளின் பிறப்பிடம்
என்பது அந்த பாவப்பட்ட சந்நியாசிக்கு தெரியவில்லை. நுரையாக வாந்தி எடுத்து கொண்டிருந்த அந்த பிராமணன் சிறிது நேரத்திற்கு பின்னர் எழுந்து கொண்டார். அவர் தன் வயிற்றில் ஏற்பட்ட ஒருவித வலி காரணமாக குதித்து கொண்டிருந்தார். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் ஆவியாக மாறிவிடுவார் என்று வதந்திகள் பரவின. அனைவரும் பிசாசே நாளைக்கு வா என்று அவர்கள் வீட்டில் எழுதுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. அப்படி எழுதியிருப்பதை அந்த ஆவிகள் தினமும் வந்து பார்த்துவிட்டு சென்றுவிடும் என்று கூறினார்கள். அப்படி ஆவி அவர்கள் வீட்டில் நுழைந்துவிட்டால் அவர்கள் வீட்டில் உள்ள பணத்தை திருடிவிடும் என்று மக்களிடம் எச்சரிக்கப்பட்டது. அதுவரை அந்த சந்நியாசிக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்த பிராமணர்கள் அவரை விட்டு அவரவர்களின் வீட்டுக்கு சென்று விட்டனர். அது பிராமண வீடா, க்ஷத்ரிய வீடா அல்லது வைசிய வீடா என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரது வீட்டின் வாசலிலும் பிசாசே நாளைக்கு வா என்று கரிக்கட்டையால் எழுதப்பட்டது. வெங்கையா என்ற விவசாயி தண்டோரா போட்டு எல்லா சூத்திரர்களின் வீட்டிலும் கரி நிரப்பப்பட்ட பானை பத்திரமாக வைக்கப்பட்டால்தான் சந்நியாசி அனுப்பிய ஆவி சூத்திரர்கள் வீட்டு பணத்தை திருடாது என்று கூறினான். பலியால் துடித்து கொண்டிருந்த அந்த பிராமணர் சிறிது நேரத்திற்கு பின்னர் குணமானார். இதற்கு இடையில் ஒரு விவசாயி ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலில் இருந்த பிராமணரிடம் சென்று, எங்கள் ஜாதி தலைவர் வெங்கையா ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் அளித்த மந்திர அக்ஷதைகளை உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றார். அந்த மந்திர அக்ஷதைகளின் சக்தியினால் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று கூறினான். பின்னர் அந்த பிராமணர், இப்பொழுது அந்த வலி குறைந்து விட்டது. அந்த வதந்திகள் உண்மையானால் எனக்கு எந்த நேரத்திலும் பேய் பிடிக்கலாம். இவன் சூத்திரர்கள் வீட்டில் இருந்து மந்திர அக்ஷதை பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகின்றான். பிராமணர்கள்தான் சூத்திரர்களுக்கு மந்திர அக்ஷதை கொடுப்பார்கள். ஆனால் சூத்திரன் அவர்கள் வீட்டுக்கு பிராமணர்களை அழைத்து மந்திர அக்ஷதை அளிக்க மாட்டார்கள். வெங்கையா ஒரு நற்குணமுடையவர். என் நலத்திற்காகத்தான் என்னை அவர் வீட்டிற்கு அழைத்திருப்பார் என்று எண்ணியவாறே வெங்கையாவிடம் மந்திர அக்ஷதரைகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். பீடிகாபுரத்தில் பரவிய வதந்தியால் அனைத்து சாதியினரும் சந்நியாசியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்து விட்டனர். தந்திரங்களில் கை தேர்ந்த அந்த சந்நியாசிக்கு தட்சிணை அளிப்பது சரியல்ல என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்கள் அளித்த பணத்தை சந்நியாசியிடமிருந்து திரும்ப பெற்று கொண்டனர். அவர்கள் அந்த சந்நியாசிக்கு எந்த அடி உதையும் கொடுக்காமல் கிராமத்தை விட்டு வெளியேற்றினர். அந்த பணத்தை என்ன செய்வது என்று ஸ்ரீ பாப்பண்ணாரியாவிடம் கேட்டனர். ஸ்ரீ பாப்பண்ணாரியா, இந்த பணத்தை கொண்டு உணவுப் பொருட்கள் வாங்குங்கள், எல்லா ஜாதி மக்களுக்கும் விமரிசையான விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமி அன்னதானத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். தனிப்பட்ட தட்சிணைகள் எதுவும் அவசியமில்லை என்று கூறினார். ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் பெரிய பந்தல் ஒன்று போடப்பட்டது. 18 ஜாதி மக்களுக்கும் சிறப்பான விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டது. பீடிகாபுரத்தில் உள்ள அனைத்து மக்களும் முதல் முறையாக தத்ததிகம்பரா தத்ததிகம்பரா ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தத்ததிகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி தத்ததிகம்பரா
என்ற தெய்வீக நாமத்தை ஜபித்தனர். பல காலங்களுக்கு முன்பே இந்த நாமம் உலகம் முழுவதும் பரவும் என்று ஸ்ரீ 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 பாத ஸ்ரீ வல்லப சுவாமி கூறிவிட்டார். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. சர்வகௌதகானி தர்சய தர்சய தத்தாத்ரேய நம. ஹூம் ஹூம் ஃபட் ஸ்வாஹா. ஸ்ரீகரஞ்ச பவித்ரஞ்ச சர்வலோக நிவாரண. லோகே வசீகர பும்சாம் பத்வம் த்ரைலோக்ய பாவனம் சுபம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப திகம்பரா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் அத்தியாயம் 42 முற்றிற்று. பிற அத்தியாயங்கள் தொடரும்.